பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீக வியாசம்பரேஷ சுகசௌனக பீஷ்மதல்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கமலச் செங்கல் அச்சுதாமரரே ஆயரம் கொழுந்தே எல்லும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருள்ளானே. प्रभो पारिजातस्य मूले पवित्रे सुचित्रे शुभे हैमहर्मे लसत्रत्नपीठे कृतावास सीता समेता ज्वलकल्प रामप्रसीद. मुखे मन्दहासं नखे चन्द्रभासं करे चारुचक्रं सुरेशाभिवन्ध्यम् भुजंगे शयानं भजे रंगनाथं हरे अन्यदैवं न मन्ये सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं नमः पार्वतीपतये जय पराशक्ति माता की. வெற்றிவேல் முருகனுக்கு, சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, சமஸ்த சந்த மண்டலிக்கு. எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா, முழு முதற்கடவுள் பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு இயற்கையாக பெயர் கிடையாது, அதற்கென்று இயற்கையாக உருவமும் கிடையாது. நான் அடிக்கடி கூறுகின்றேன், குருஜி அடிக்கடி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது. நாம எந்த உருவம் கொடுத்து ஆராதிக்கிறோமோ அந்த உருவத்தில் வரும், எந்த பெயர் கொடுத்து ஆராதிக்கின்றோமோ அந்த பெயரிலே அருள் செய்யும்னு சொல்லுகிறீர்களே, இதுதான் தினம் சொல்றீங்களே, வேற ஏதாவது மாற்றி சொல்லுங்களேன் என்று ஒரு சாரார் நினைக்கலாம். அப்ப நான் மாற்றி சொல்லணும்னா நீங்களும் ஒரு காரியம் செய்ய வேணும். தினம் வாய் வழியா சாப்பிடாதீங்க, மூக்கு வழியா சாப்பிடுவோம். தினம் சோறு சாப்பிடக்கூடாது, ஒரு 10 நாளைக்கு சோறு வேணும். சும்மா கல்லையும் மண்ணையும் தும்பும் முடியுமா? அன்னன்ன நிந்தியாதி தத்விரதம் பிராணோவா அன்னம் ஷரீரம் அன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணஹ பிரதிஷ்டிதஹ ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா என்று உபனிஷத்து பேசுகிறது. அன்னம் நநிந்தியா, இது தைத்திரிய உபனிஷதம். அன்னத்தை நிந்திக்காதேங்கிறது புறம் உபனிஷத்து. அன்னம்னா என்ன? நம்ம திங்கிற சோறு மட்டும் இல்லை, இறைவனுக்கு அன்னம் என்று ஒரு பெயர் உண்டு. அன்ன பட்சிக்கும் பெயர் உண்டு. அன்ன பட்சியினுடைய குணம், பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அதற்கென்று ஒரு சாமர்த்தியம் உண்டோ. நீர் கலந்த பாலை நம்மால் பிரிக்க முடியாது. இந்த அன்ன பட்சி இருக்கிறதே, அது என்ன செய்யுமா,
நீரை தனியாக பிரித்து பாலை மட்டும் குடித்து விடும் ஆற்றல் உண்டு. அதுபோல் இறைவன் நாம் புண்ணிய பாபங்கள் செய்திருப்பினும் நம்மிடத்திலே உள்ள நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறான். ஆகையினாலே அவனுக்கு அன்னம் என்று பெயர். உபனிஷத்து கூறுகிறது, அன்னம் நன் நிந்தியார். அன்னத்தை நிந்திக்காதே, என்ன சோற்றை நிந்திக்காதே, ஆண்டவனை நிந்திக்காதே. நான் அடிக்கடி கூறுவேன், ஈஸ்வரன் ஆண்டவன் ஒருத்தன் தான். அவன் பல வடிவங்கள் கொண்டிருக்கிறான். நாம் எந்த வடிவம் கொண்டு அவனை ஆராதிக்கிறோமோ அந்த வடிவம். சில பேர் விநாயகருடைய பக்தர்களாக இருப்பார்கள், பிள்ளையார் பக்தி அதிகம். அதனால முருகன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. அங்கு போனால் என் விநாயக பெருமான் இங்கு முருகனாக காட்சி அளிக்கிறான் என்று எண்ண வேண்டும். அவன் விஷ்ணு கோயிலுக்கு போனால் என் விநாயக பெருமான் இங்கு நாரணனாக காட்சி அளிக்கிறான் என்று எண்ண வேண்டும். அதுதான் உண்மையும். சில பேருக்கு கிருஷ்ணனை கண்டா பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், மற்ற தெய்வங்களை தூஷிப்பான். சிவன்லாம் வந்து டெமன் காட்ஸ் என்று சொல்லுவான். ரொம்ப தப்பு. அப்படி சொன்னால் அந்த கிருஷ்ணனும் அருள் செய்ய மாட்டான். சிவனிடத்துக்கு போனால் என் கிருஷ்ணன் இங்கு சிவனாக இருக்கிறார், அம்பிகை கோவிலுக்கு போனா என் கிருஷ்ணன் இங்கு அம்பாளாக இருக்கிறான் என்று எண்ண வேண்டும். அதுபோல் சிவனை நேசிக்கின்றவன் நாரணன் அவன் வந்து சும்மா சாதாரண தெய்வம். சில பேர் தப்பு. சிவன் கோயிலுக்கு போனால் என் சிவபெருமான் இங்கு விஷ்ணுவாக இருக்கிறான், அம்பிகைக்கு போனால் என் சிவபெருமான் ஏக நாம சார ஹரி பஜ ஹரி என்றார் ஞானேஸ்வர். ஏதாவது தெய்வத்தின் ஒரு வழியை பிடித்துக்கொள், அந்த ஒன்றுதான் உன் பிராண தெய்வம் என்று எடுத்துக்கொள். அதற்காக பேத நாகி தேவ தயார் துக்காராம சுவாமிகள். மற்ற தெய்வ வடிவங்களிலே நீ துவேஷம் கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டால் நீ வணங்குகின்ற அந்த மூர்த்தியும் உனக்கு அருள் செய்யாது என்று வேதவியாசன் எழுதி வைத்தான், நான் சொல்லவில்லை. இன்று பாகவதமோ ராமாயணமோ பாரதமோ 14 புராணங்களோ நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால் அவ்வேதவியாச மாமுனிவர் அன்றே அவைகளை எழுதி வைக்கவில்லை என்றால் நாம் இன்று சிவனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, முருகனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, நாரணனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, பரா பட்டாரிகாய் உமையவளை பற்றி அறிந்திருக்க முடியாது. அன்றே வேதவியாச முனிவர் இவைகள் அனைத்தையும் எழுதி வைத்த ஒரே அதிர்ஷ்டம் இன்று அத்தனை தெய்வங்களையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வேதவியாசன் எழுதுவான் பிரம்மாண்ட புராணத்திலே, நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ தெய்வம் உனக்கு அந்த வடிவிலே அருள் செய்யும். அதற்காக தெய்வம் ஏற்றிருக்கும் மற்ற வடிவங்களையோ மற்ற பெயர்களையோ, குறிப்பாக மற்ற தெய்வங்களிலே துவேஷம் கொள்ளாது. கொண்டால் நீ வணங்குகிற அந்த தெய்வ வடிவே உனக்கு அருள் செய்யாது என்று கூறிவிட்டார். பேதமற்ற நிலையிலே இறைவனை வணங்க வேண்டும். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது. நாம உயர்ந்ததையும் பார்க்கல, தாழ்ந்ததையும் பார்க்கல. பாராமல் நாம் ஒருவருக்கொருவர் அடிக்கடி சண்டை செய்து கொள்ளக்கூடாது. ஒரு கோஷ்டி வரும், விஷ்ணுதான் பெரியவரையா, உங்க சிவன் வரும் லொட்ட பிச்சைக்கார பய அப்படியம்மா ஒருத்தன். இவன் சொல்லுவான், எங்கள் சிவபெருமான் தியாகி, அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தவர். உங்க விஷ்ணுவை பாரு, கௌஸ்துவமால மகர குண்டலம் ரத்தன கிரீடம் பார்க்கடல், இவ்வளவு வசதி தேவைப்படுறதும்பா. இவைகள் எல்லாம் தவறு. இறைவனை நாம் கற்பனை செய்து வணங்குகிறோமே தவிர அவனுக்கு இவைகள் எல்லாம் தேவையா? இரவு பகலற்றவன், மேடு தாழ்வற்றவன், பள்ளம் மேடற்றவன், உண்மை பொய்யற்றவன், நேற்று இன்று நாளையற்றவன், எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மம் நாம் எந்த வடிவம் கொண்டு ஆராதிக்கிறோமோ அந்த வடிவத்திலே அருள் செய்யும். அதற்காக பிற தெய்வங்களையோ பிற உருவங்களையோ தூஷிப்பது பாவம். சிவனை நினைக்கின்றவன் எல்லாம் சிவமயம், எதை பார்த்தாலும் சிவமயம் என்று எண்ண வேண்டும். நாரணனை நினைப்பவன் எல்லாம் விஷ்ணுமயம் என்று நினைக்க வேண்டும். முருகனை நினைப்பவன் எல்லாம் கந்தமயம் நினைக்க வேண்டும். தெய்வம் இருக்கிறது ஒண்ணுதான். இதுலயே நாம மாறுபட்ட உருவம் கொடுத்து மாறுபட்ட பேரை கொடுத்து நமக்குள்ள அடிச்சுக்கணும். நாம ரெண்டுத்தையும் பார்த்துக்கல. ஒரு பையன் வந்து கேட்டான், என்ன குருஜி சிவபெருமான் படம் பார்த்தேன், மீசை போட்டிருக்கு, சிவபெருமானுக்கு மீசை உண்டான்னு கேட்டான். என்ன நான் சொன்னேன், மகனே சிவபெருமான நான் இன்னும் பார்க்கலடா அப்பா. அவனை பார்த்தா அப்புறம் நான் உன்னை ஏன் பார்க்கிறேன்? அவருக்கு மீசை உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ ஒன்னா கைலாயத்துக்கு போய் பார்த்துட்டு வா, திரும்பி வந்தா எனக்கும் சொல்லுன்னு. எப்படிங்க போறது வழி? நான் ஒன்னா அனுப்பி வைக்கிறேன்னு. அப்புறம் அங்க இல்லவே இல்லை, போயிட்டான். அனாவசியமான சர்ச்சைகள் நமக்கு தேவையில்லை. நமக்குத்தான் இங்க அங்க அடையாளங்கள்லாம். பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை, அது அறிவு வடிவமாக இருக்கிறது. நீ கண் வைத்தால் அது கண்ணுடன் தோன்றுகிறார், நீ காது வைத்தால் காது, நீ மானிட உருவம் கொடுத்தால் அவன் மானிட உருவம் தாங்கி வருகிறார். ஆக
எல்லாருக்கும் எல்லோருக்கும் அவரவர்கள் விருப்பப்படி காட்சி கொடுக்கிறது அந்த பிரம்மம். He is so flexible. வேடம் தாங்கி செல்வார். மானை தேடுவது போல் திணை புயல் காக்கும்படியான வள்ளியை நாடுவார். அவளை கட்டி அணைக்கும் பொழுது வீரென்று கத்துவாள். நம்பியரசன் ஆட்களோடு ஓடி வருவான். வெங்கை மரமாக நிற்பான் முருகன். பிறகு விருத்தனாக கிழவனாக வேடம் பூண்டான். வேறு வழியில்லாமல் தந்தையை சொல்லி கேட்க வேண்டும் என்று இந்த விருத்தனை இவள் போஷித்து வருகிறாள். தேனும் தினைமாவும் கலந்து கொடுத்தாள். வாயிலே போட்டுக் கொண்டான். விக்கல் வந்து விட்டது. நீர் வேண்டும். கிழவரே, விக்கல் இங்க வாங்குவதற்காக விக்கல். நீர் எடுத்துக் கொண்டு வர போனாள். கட்டி தழுவினான் கிழவன். ஓங்கி அறைந்தாள் ஒரு அறை. ஆன வயதற்கு அளவில்லை. மோகம் மட்டும் உன்னை விட்டு போகவில்லையே. பெண்ணே, என்ன தண்ணி குடித்தாலும் இந்த விக்கல் போகாது. என்னை வாரி கட்டி அணைத்தாலே போகாது என்றான். என்ன செய்தும் இவள் இசையவில்லை. நாரதர் பின்புறம் நிற்கிறார். முருகப்பெருமானே, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. இவளுக்கென்று வேறொரு புருஷனை தயார் செய்யப் போகிறேன் என்று கூறி தேவரீர் இங்கு மாறுவேடங்கள் பூண்டு மன்றாட முடியாத காரணம். நாரதரே, நடந்தது நடந்து விட்டது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதீங்கள். என்ன செய்தாலும் இவள் மயங்க மாட்டேன் என்றாள். அது சரி, இவளுக்கு மாப்பிளை தேடுகிறேன் என்று நீரே கட்டி அணைக்க சென்றால் என்ன கருத்து? அப்படித்தான் மாப்பிளை தேட வேண்டும் என்றுதான் வந்தேன் நாரதா. ஆனால் இவள் உள்ளத்திலே என்னையே மணக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். சற்று விளையாடி விட்டு சேரலாமே என்று எண்ணந்தார். அதற்கு திருவுருவத்தை மாற்றிருக்கலாமே. உருவம் மாற்றத்தான் நினைக்கிறேன். உருவத்தை மாற்றினாலும் ஒருவேளை அவள் உருவம் மாற்றி இத்தனை நாள் வந்த என்னை பார்த்து, முருகப்பெருமானே, தேவரையும் திருவிடம் கொண்டு அன்றே எனக்கு தரிசனம் கொடுத்திருந்தால் உங்களுடைய திருவடியிலே விழுந்து அடிமையாக இருக்க மாட்டேனா? கேவலம் ஒரு பெண்ணிற்காக இத்தனை வேஷம் போட்டீரே. ஒரு பெண் பைத்தியம் பிடித்த உண்மை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் சொல்லிவிட்டால், ஆனால் எப்படி போனாலும் தடங்கலாக இருக்கிறதே. சரி, ஒரு காரியம் செய்கிறேன். நான் என் சுய உருவம் எடுத்துக் கொள்கிறேன். என்ன நடக்கிறது பார்ப்போம். சுய உருவம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எடுக்க முடியவில்லை. என் சுய உருவம் மறுபடியும் எனக்கு வராது போல் தோன்கிறதே. முருகா, வரும்பொழுது அண்ணாவிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னீர்களோ? உங்ககிட்டயே சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருந்தது. அண்ணா உட்கார்ந்து கொண்டு இருந்தான்னு சொல்லாம வந்து விட்டேன். அதுதான், அண்ணா இல்லாத ஒண்ணு நடக்க. தன் அண்ணனை நினைத்து பாடினான் முருகப்பெருமான். யானை முகத்தான் யானையாகவே ஓடி வருவான். யானையை கண்டதும் பயந்து ஓடி வந்தாள். பெரியவரே, பெரியவரே, யானை வருகிறே, என்னை காப்பாற்றும் என்று இவளாக போய் கட்டிக்கொண்டாள். இவன் கட்டிக்கொள்ள விரும்பிய பொழுது அவள் மறுத்தாள். விநாயகப் பெருமான் அருள் சுரந்ததும் அவளாக வலிய வந்து கட்டினாள். கைகூப்புகிறான். அண்ணா, இங்கிருந்து போகாதீர்கள். ஏன்னா போனா அவுத்துருவளை கட்ட. அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்ன. அக்கணமே இந்த விநாயகப் பெருமானை வணங்கியவுடனே அந்த கணமே அவன் விரும்பிய பெண்ணை மணந்து கொள்ளும்படியாக செய்தான் விநாயகப் பெருமான். கைத்தல நிறைகரி அப்பமுடபல் பொறி கப்பிய கரிமுக நடி பேடி கட்டிடுமடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மறுபொருதிரள் புய மதயானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வினை மெட்டவை மலர் கொடு பணிவேறி முத்தமிழ் இடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிபனூரி ரதம் அச்சது புடி செய்த அதிதீர அத்துயரது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புன மதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே
முருகப்பெருமானுடைய திருமணமும் இனிது நடந்தேற விநாயகப் பெருமான் அருள் தேவைப்பட்டதென்றால், பாமர மக்களாகிய நம்முடைய காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்றால் அந்த விநாயகப் பெருமானுடைய அருள் எவ்வளவு அவசியம் என்று புராணங்கள் மூலமாக அறிகின்றோம். திருக்கோவிலூர் மாவட்டம் மலையநாடுடைய தலைநகர். கீழே ஒரு குக்கிராமத்திலே அட்ட வீரட்டானத்திற்குள் முகற்கண்ணாக விளங்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் சன்னதிலே ஔவை பிராட்டி தோத்திரம் செய்து கொண்டிருப்பாள். இது ஏற்கனவே விவேகானந்த ஆசிரமத்தில் கூறியிருப்பினும் அங்கு வராதவர்களும் கேட்கட்டவே என்று மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்கையிலாயம் செல்வதாக தீர்மானம். ஔவை பிராட்டியை உடன் அழைத்து செல்வதாக சொல்லி இருந்தார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு திருக்கையிலாயம் செல்கிறார் என்று கேள்வியுற்றான் சேரமான் பெருமான். பஞ்சாட்சர மந்திரத்தை பட்டத்தி குதிரையின் செவியிலே எடுத்தால் ரக்கைகள் கொண்டு இவனை சுமந்து கொண்டு திருக்கையிலாயம் நோக்கி புறப்பட்டு விட்டது. இங்கே திருக்கோவிலூரிலே வீரட்டானேஸ்வரர் சன்னதியிலே ஔவை பிராட்டி விநாயக பெருமானை தோத்திரம் செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறாள். ஓடி வந்தான் ஒருவன். பாட்டி பாட்டி, சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்கையிலாயம் புறப்பட்டு விட்டதாக அடியார் சிறுக்கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தங்களுக்கு தெரியாதோ? துடித்து போனாள். விநாயகா, சுந்தரமூர்த்தி போகும்பொழுது சேரமான் பெருமானையும் அழைத்துச் செல்வதாக சொல்லி இருந்தாராம். சேரமான் பெருமான் தான் திருக்கையிலாகம் போகும்பொழுது என்னையும் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி இருந்தான். ஆனால் இப்பொழுது என்னை விட்டுவிட்டு செல்கிறார், எனக்கும் அவசரமாக போகணும், சீக்கிரம் பூஜையை முடிக்கிறேன் என்று வேக வேகமாக பூஜை செய்தார். பாட்டி, கல்லாக இருந்தவன் உருக்கொண்டெழுந்தான். பாட்டி, என்ன அவசரம்? ஆண்டவனே, கணபதியானே, திருக்கையிலாயம் போகணும், சீக்கிரம் பூஜை பண்றேன். திருக்கையிலாயம் போக வேண்டுமோ? அவன் திருக்கையிலாயத்திலே யார் இருக்கிறார்கள்? சிவபெருமான். அந்த சிவபெருமான் யார்? எல்லாம் வல்ல இறைவன், தென்னாடுடைய சிவன், எல்லோருக்கும் இறைவன். அது சரி, அவன் யார் என்று கேட்டேனே. உமையவள் ஒரு பாகம் நின்றவன், கங்காதரன், ஜட்டாதரன், மகேஸ்வரன். ஐயோ, எத்தனையோ நாமக்கள் அவனுக்கு உண்டு. இருக்கட்டும் பாட்டி, அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? கணபதியானே, மறந்து விட்டேனே, நீ அவருடைய மூத்த மகர் அல்லவோ, உன் தந்தை அல்லவோ. ஆக என் தந்தை உள்ள திருக்கையிலாயத்திற்குத்தானே நீ போக வேண்டும். பூஜை மெல்லவே ஆகட்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்பட்டு பூஜை செய்தால் கடை தேர முடியாது. நமக்கு அறிவுரை கணபதியான் சொல்லுகிறான். சில பேருக்கு அவசர அவசரமா ஆபீஸ் போட்டு அவசரமா சீக்கிரம் அட்டன் ஓம் கணபதியான தீர்ந்து போச்சு. என்ன பூஜையா பண்றதை விட பண்ணாம இருக்கலாமே. சோத்துக்கு நேரம் ஒதுக்குறோம், சினிமா போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், டிவி பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், பார்ட்டிக்கு போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், படுத்து தூங்கறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், கோர்ட்டு விவகாரத்துக்கு போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், பம்புக்குன்னே நேரத்தை ஒதுக்குறோம். ஏன் சார், நெக்ஸ்ட் கமிங் சண்டே why don't you come to my house, we have a chat for about couple of hours. இதுக்கு பேர் சேட்டா? 2 நிமிஷம் பேசினா சேட்டு. ஒரு couple of hours பேசி கொடுக்கலாம் பாருங்க. இதுக்கு நேரம் பொறுக்கிறோம். ஆண்டவனுக்கு பூஜை செய்யறதுக்கு நேரம் பொறுக்கிறது இல்லை. ஆற அமர்ந்து மனம் குளிர கண்களை படைத்தவன், காதுகளை படைத்தவன், நமக்கு உயிர் கொடுத்தவன், உடல் கொடுத்தவன், வாழ்வு கொடுத்தவன். அவசரப்படலாமா பாட்டி? அவசரப்படாத, மெல்ல ஆகட்டும். கைலாயம் தானே போகணும், எங்க ஊர் தான், நான் அடிச்சுட்டு போறேன். மெல்ல பூஜை செய்தாளாம். அப்படியே அவளை துதிக்கையிலே அமர்த்தி திருக்கையிலாயம் கொண்டு சேர்த்தினான் கணபதியான். இவள் சென்று அநேக ஆண்டுகள் கழித்துதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமானும் திருக்கையிலாயம் வந்து சேருகிறார்கள். ஆக கணபதியை வணங்கினால் கைலாயம் விரைவிலே கிடைக்கும். சில பேருக்கு பயம், கைலாயம் விரைவிலே கிடைக்கணும் குறிச்சு சொல்லிட்டார். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அந்த பூமியில, நிறைய வம்பு தும்பெல்லாம் பாக்கி இருக்கு, நான் கணபதி அது பார்த்துக்கலாம், கடைசியில பார்த்துக்கலாம், இப்ப என்ன அவசரம்? அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்வு முடிவு உற்றதும் எப்பொழுது முடிய வேண்டும் என்று இறைவன் பணித்திருக்கிறானோ முடிந்ததும் அந்த திருக்கையிலாயம் போவதற்கு அந்த விநாயக பெருமான் திருவருள் கருணை நிச்சயம் கிடைக்கும். இப்படி விநாயகருடைய பெருமையை அளந்து கொண்டே போகலாம். அவ்வளவு அருள்மூர்த்தி. சதுர்த்தி விரதம் கூறியிருக்கேன்.
அந்த விநாயகர் கவசம் நேற்று கூறினேன். ஒரு சிலரிடத்திலே அது இல்லாமல் இருக்கலாம். இன்று மத்தியானம் டாக்டர் சிவலோகநாதன் அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள். குருஜி, உங்கள் கையாலேயே அந்த கவசத்தை எல்லோருக்கும் நீங்கள் கொடுத்தால் அனைவரும் படித்து பயனுறுவார்களே என்று கூறினார்கள். அந்த விநாயகர் கவசம் இன்று அவசரமாக நான் அதை எழுதி கொடுக்க அதை அவர் எடுத்துக்கொண்டு போய் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வைத்திருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்ததும் மேடையிலே உங்கள் அனைவருக்கும் அதை கொடுப்பேன். பக்தி சிரத்தையுடன் அதை வாங்கி படித்து அந்த பரமாத்மா விநாயகப் பெருமானுடைய அருளை பூரணமாக நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதன் கூட ஆராதனை விழாவை பற்றிய பத்திரிகை ஒரு சாராருக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அதுவும் அச்சாகி வந்திருக்கிறது, வைத்திருக்கிறேன். ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் அதை படித்தால் பயனுறும். இன்று குருபெருமானுடைய விபூதி பிரசாதம் அனைவருக்கும் வழங்குவதாக அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது சாதாரண விபூதி அல்ல. பசுமாடுகளை செவ்வனையை காப்பாற்றி அந்த பசுஞ்சாணம் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் பொழுது தை மாதம் பிறந்தவுடனே அந்த பசுஞ்சாணம் பூமியில் விழாமல் தட்டிலே ஏந்தி அதை உருட்டி பூமியில் படாமல் வாழலைகள் போட்டு அதன் மீது சூரிய வெளிச்சத்திலே காய்ச்சி சிவராத்திரி அன்று சுமார் 64 புரோகிதர்களை வைத்து ருத்ரம் சமக்கம் இவைகளை பாராயணம் செய்ய சொல்லி ஜபம் செய்ய சொல்லி ருத்ர திரிஷதி இவைகளை எல்லாம் ஜபம் செய்ய சொல்லி யமபயம் நீங்க மிருத்துஞ்சிய மந்திரத்தை ஜபம் செய்ய சொல்லி அப்பொழுது அந்த விபூதியை போட்டு அந்த விபூதியை ஆராதனை சமயம் குருநாதருடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து விநாயகப் பெருமான், முருகன், கண்ணன், பாண்டுரங்கன், ருக்குமாயி, சிவபெருமான் அனைவருக்கும் அபிஷேகம் செய்து அந்த விபூதி பிரசாதத்தை தான் எடுத்து வைத்துக் கொண்டு அனைவருக்கும் கொடுப்பது வழக்கம். அதே விபூதி பிரசாதம் அடியன் வரும்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன், இருக்கிறது கைவசம். நிகழ்ச்சி முடிந்தவுடனே கூட்டம் போடாமல் தயவு செய்து நீங்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள், கட்டுப்பாடுடையவர்கள். நான் நிச்சயமாக அறிந்து கொண்டவன் உங்களை பார்த்து. ஆண்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் பெண்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் வரிசையாக வந்து இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த விநாயகர் கவசத்தையும் பெற்றுக்கொண்டு ஆராதனைக்கு சம்பந்தமான நோட்டீஸ் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் மட்டும் அதிலிருந்து ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்க நேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் ஓங்க என்கரத்தி இயற்கையான சித்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியம் நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் பேரிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க ததம் கொண்டாடுவோம் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று தந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவமற்று வைக்கும் செர்ச்சிவைக்கு மங்களம் ஜெய ஆதிபராசக்திக்கு நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு समस्त भक्त मंडली की ब्रह्मैव सत्यम सर्वत्र हरिनाम स्मरण. கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே இருங்கள்.